இன்ஸ்டாகிராமில் பே அவுட் செட்டப் எப்படி பண்ணுவது, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி கொடுப்பது, அடுத்து டேக்ஸ் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணுவது, அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அதுக்கு முக்கியமான ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸ், இதில் எது முக்கியம், அதை ஷிஃப்ட் கோடு வந்து எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக மேக் பண்ணி சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு ரீல்ஸ், ப்ளே போனஸ், சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது கிப்ஸ் மூலம் வந்து வர்ற பணத்தை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு பே அவுட் அக்கௌண்ட் செட்டப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதை பண்ணும்போது தப்பு இல்லாமல் பண்ணணும். என்னன்னா, ஒரு முறை தப்பு கொடுத்துட்டா அது வந்து மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் மெதுவாக ஸ்லோவாக ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் எழுதி வச்சு கூட பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு தடவை நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்மளாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக்னால் அப்புறம் அதை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நான் சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் பொறுமையாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு விஷயமாக வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நீங்கள் பண்ண பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் வந்து தப்பு இல்லாமல் பண்ண முடியும். எனக்குமே நிறைய இடத்துல மிஸ்டேக் ஆச்சு. அப்புறம் நான் சரி பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்து தப்பு இல்லாமல் ஒரே தடவை ட்ரை பண்ணி தப்பு இல்லாமல் பண்ணிடுங்க. அதுதான் நல்லது. ஓகேங்களா? நம்ம ரீல்ஸ் போடுறோம், அதாவது நம்மளுக்கு வந்து ரீல்ஸ் போடுறனால, கிப்ஸ்னால, இல்லாட்டி வந்து சப்ஸ்கிரைபர்னால ஏதாவது பணம் வருது அப்படின்னா அதை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். அப்படின்னா இந்த பே அவுட் செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து உங்கள் மொபைலை வந்து கையில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து வந்து பே அவுட் அக்கௌண்ட் செட்டப் பண்ணும்போது அதோட முறை என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே போயிருங்க. சரிங்களா? டேஷ்போர்டு போயிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பக்கத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டுக்கு போயிட்டு அங்கே வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பக்கத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து ப்ரொஃபஷ்னல் டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணணும். அங்கே வந்து மானிட்டேஷன் அல்லது பே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம வந்து அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணோன்னு என்னென்னா மானிட்டேஷன் ஆறு பே அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, உங்களோட தனிப்பட்ட விவரங்கள், இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன், அதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். தெளிவாக கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி கையில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா வந்து பேன் கார்டு வந்து கையில் வச்சுக்கோங்க. பேன் கார்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து லீகல் ஃபர்ஸ்ட் நேம் அண்டு லாஸ்ட் நேம். பேன் கார்டு அதில் வந்து உங்களோட பேர் வந்து எப்படி இருக்குதோ, அதாவது கேபிட்டலில் இருக்கா, இல்லை ஸ்மாலில் இருக்கா, இல்லை இன்சியல் முன்னாடி இருக்கா, இல்லை பின்னாடி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே வந்து இதில் நீங்கள் போடணும். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து லீகலாக ஃபஸ்ட்டு நேம் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா இன்சியலை கொடுக்குறீங்களா, இல்லை வந்து உங்கள் பேரை கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. பேர் கொடுத்த இன்சியல் கொடுத்த ஃபஸ்ட்டு நேம் வந்து நேமாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் நேம் வந்து இன்சியலாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் நேம் வந்து இன்சியலாக இருந்தால் லாஸ்ட் நேம் வந்து பேர் உங்களோட நேமாக இருக்கும். அந்த மாதிரி கரெக்டாக அது கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து யூசர் நேம் வந்து போடவே கூடாது. நம்மளோட பேன் கார்டில் இருக்கிற பேர் தான் போடணும். யூசர் நேம் நம்ம வந்து ஏதாவது ஒரு பேர் கொடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? அதை வந்து இதில் வந்து நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட் அதிலே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டு, அதான் மந்த்து, அடுத்து வந்து இயர், எந்த இயர் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கண்ட்ரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. அதில் வந்து நம்ம கண்ட்ரி என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பிஸ்னஸ் இன்ஃபோ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் அடுத்ததாக வந்து பிஸ்னஸ் டைப் கேட்கும். சரிங்களா? பிஸ்னஸ் இன்ஃபோவில் செலக்ட் பண்ணக்கப்புறம் பிஸ்னஸ் டைப் கேட்கும். நீங்கள் தனியாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுறீங்களா, இல்லை வந்து யார் கூட பார்ட்னர் வச்சு போடுறீங்களா அப்படிங்கிறத கேட்குறது. நீங்கள் தனியாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுபவர் என்பதால் கண்டிப்பாக வந்து இண்டிவிஜுவல்
அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இண்டிவிஜுவல், சோலோ ப்ராப்பர்ட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா அட்ரஸ் மற்றும் பேன் கார்டு விவரங்கள். உங்கள் வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடியை வந்து கொடுக்கணும். சரிங்களா? வீட்டு அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இப்போ வந்து இப்போ கேர்ள்ஸாக இருந்தால் டாட்டர் ஆஃப் அப்படின்னு கொடுப்போம், பாய்ஸாக இருந்தால் சன் ஆஃப் அப்படின்னு கொடுப்போம்ல. இல்லை வந்து மனைவிக்கு வந்து ஹஸ்பண்ட் பேர் போடுறோம்னா ஒய்ஃப் ஆஃப் அப்படின்னு கொடுப்போம்னா அந்த மாதிரி போட்டு தான் நம்ம போடணும். சரிங்களா? அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. இதில் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பரு, எந்த ஃபோன் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை கொடுங்க. அடுத்து வந்து இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும். சரிங்களா? இந்த நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணியிருப்பீங்களா அந்த இமெயில் ஐடியை இதில் கொடுக்கணும். அடுத்து டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னா இந்த டின் அப்படி இந்த இடத்துல வந்து என்னென்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வந்து அப்படியே வந்து தப்பு இல்லாமல் வந்து கொடுக்கணும். சரிங்களா? டின் அப்படின்னு இருக்க டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்க இடத்துல வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் அதில் வந்து எப்படி இருக்குதோ, கேபிட்டலில் இருக்கா, ஸ்மாலில் இருக்கா, இல்லை 0 நம்பர்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக வந்து அதை கொடுக்கணும். இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தயவுசெய்து விட்டுறாதீங்க, அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? டின் இந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துருங்க. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணணும். சரிங்களா? இது எப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணதில் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் மேனுவலி லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மேனுவலி லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. லிங்க் யுவர் பேபால் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த லிங்க் யுவர் பேபால் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் பேங்க் ஷிஃப்ட் கோடு அது வந்து கேட்கும். சரிங்களா? ஷிஃப்ட் கோடு என்னங்கிறத நாங்கள் கடைசியாக சொல்கிறேன், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து மேனுவலி லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும். சரிங்களா? நான் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட் டேக்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக ஆட் டேக்ஸ் இன்ஃபோவை கேட்கும். சரிங்களா? அப்போ பயப்பட வேணாம். இது வந்து அமெரிக்காவுக்கு வெளியில் இருக்கிற நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வரியை வந்து கழிக்காமல் இருக்க வாங்குகிற ஒரு ஆன்லைன் ஃபார்ம் தான் இந்த இது. சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா ஒரு மைனஸ் மாதிரி போட்டு BBEN அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்படின்னா அமெரிக்காவில் நம்மளை மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வரியை கழிக்காமல் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? BBEN அப்படின்னு இருக்கும். சரிங்களா? உள்ளே போனதும் கேட்கும் கேள்விகளுக்கு இப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னா அது கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் அது கேள்வி எப்படி இருக்குன்னா US சிட்டிசன் என்பதற்கு நோ கொடுங்க. நீங்கள் வந்து US சிட்டிசனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து இந்தியன் தானே, அதனால வந்து நோ கொடுத்துருங்க. ஆர் யூ ஆக்டிங் அஸ் அண்ட் இன்டர்மீடியட்லி ஏஜெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு யூஎஸில் ஒரு ஏஜெண்டாக இருக்கமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதுக்குமே வந்து நோன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? உங்களுடைய பேன் கார்டு விவரம் எல்லாம் அதாவது கம்ப்ளீட்டாக இருக்கணும். சரிங்களா? எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். நம்ம பேன் கார்டில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா, கம்ப்ளீட் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிக்கணும். கடைசியாக வந்து செக் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரை அப்படி இருக்குல்ல, டிஜிட்டல் சிக்னேச்சராக உங்கள் வந்து முழு பெயரை டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். இதெல்லாம் முடிச்சது கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பேரை வந்து நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர்னு இருக்கிற இடத்துல வந்து உங்கள் பேரை வந்து டைப் பண்ணணும். அது கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சரிங்களா? முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதாவது ஷிஃப்ட் கோடு சொல்லியிருந்தேன்ல, அது ஷிஃப்ட் கோடு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து உங்கள் ஊரில் இருக்கிற பேங்க்குக்கு ஒரு என்ன சொல்லணும்னா IFSC கோடு இருக்கும்ல, அதுபோல் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு பணம் வரணும்னா ஷிஃப்ட் கோடு வந்து கண்டிப்பாக வேணும். சரிங்களா? இது வந்து உங்கள் என்ன சொல்கிறதுனா இது உங்கள் பாஸ்புக்கில், சரிங்களா? இது உங்கள் பாஸ்புக்கில் இல்லைன்னா உங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
ஆனால் வந்து இது நம்ம பாஸ்புக்லேயே இருக்கும். எல்லா பாஸ்புக்லேயே இருக்குமா அப்படிங்கிறது தெரில. ஆனால் வந்து கனரா பேங்க்கில் இருக்குது, எஸ்பிஐயில் இருக்குது, ஐஎஃப்சியில் இருக்குது, அடுத்து ஆக்சிஸ் பேங்க், இந்த இதுலலாம் வந்து இந்த ஷிஃப்ட் கோடு இருக்குது. இப்போ எப்படின்னா எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம ஐஎஃப்சி கோடு காட்டுறாங்கல்ல, அந்த ஐஎஃப்சி கோடு பார்ப்போம்ல, அதில் வந்து அதுக்கு கீழே வந்து ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லி கொடுத்து அது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதுதான் ஐஎஃப்சி கோடு மாதிரி தான் இது வந்து ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை தான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதில் வந்து இது என்னென்னா இல்லாட்டி உங்களுக்கு இது நீங்கள் வந்து பேங்க் பாஸ்புக் இருந்தால் அதிலே பார்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா, அலைய தேவையில்லை. ஏன்னா நான் வந்து எனக்கு தெரியல, ஆனால் வந்து நான் போய் பேங்க்லலாம் ஒரு பேங்க்கில் கேட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தா என்னோடய பாஸ்புக்லேயே இருந்துச்சு. இல்லை அப்படின்னா கூகுளில் நீங்கள் தேடி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து கூகுளில் வந்து ஒரு சில நேரத்தில் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் உங்களோட பாஸ்புக்கில் பாருங்கள். அது இல்லைன்னா பேங்க்கில் போய் மேனேஜர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, அடுத்து மினிமம் பே அவுட் லிமிட் வந்து என்னென்னா இன்ஸ்டாகிராமில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு குறைஞ்சது $100 வந்து, அதாவது $100 அப்படின்னா வந்து $8000, நம்ம காசு வந்து $8000. அது வந்து சேர்ந்த பிறகு தான் அவங்க வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து அனுப்புவாங்க. சரிங்களா, அதனால் அந்த ஏன்னா பே அவுட்டில் வந்து $100 இருக்கணும். சரிங்களா, குறைஞ்சது $100 இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை அப்படியே மாற்றுவாங்க. ஒவ்வொரு மாதமும் 21ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளே இந்த பணம் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகிடும். சரிங்க, இன்ஸ்டாகிராமில் பே அவுட் செட்டப்புக்கு தேவையான ஒரு முக்கியமான 4 விஷயங்கள் வந்து என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட். அதில் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற உங்கள் அக்கௌண்ட்டை ப்ரொஃபஷ்னல் இல்லாட்டி கிரியேட்டர் கணக்காக மாற்றணும். சரிங்களா, 2வது விஷயம் லீகல் இன்ஃபோ. அதில் வந்து பான் கார்டில் நீங்கள் உங்கள் பேரை வந்து எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும். அதாவது கேபிட்டலாக இருந்தால் கேபிட்டல், இல்லாட்டி ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால், இனிஷியல் முன்னாடி இருக்கா இல்லை பின்னாடி இருக்கா, அது எல்லாமே கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அதோட உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் அதில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பேங்க் டீட்டெயில்ஸ். அதாவது பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து ஷிஃப்ட் கோடு மற்றும் அக்கௌண்ட் நம்பர் வந்து தப்பில்லாமல் அதில் வந்து நம்ம போடணும். சரிங்களா, அது வந்து சர்வதேச பணம் பரிமாற்றத்திற்கு வந்து அந்த ஷிஃப்ட் கோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து என்னென்னா BBIN டேக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல, இது எதுக்குன்னா இந்தியாவில் இருப்பவர்கள் தங்களின் பான் கார்டு எண்ணை ஃபாரின் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இந்த இடத்துல உங்களோட பேர் வந்து டிஜிட்டல் கையெழுத்திட வேண்டும். சரிங்களா, அப்படி பண்ணும்போது தான் அது சப்மிட் ஆகும். ஓகேங்களா, இந்த ஒரு விஷயத்தை பொறுமையாக பண்ணணும். அவசரப்பட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணிடாதீங்க. மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அடுத்து வந்து எல்லாமே தப்பாக போயிடும். அதனால் எல்லாமே ஸ்லோவாக பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.